கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஜூலை மாதத்திற்காக ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகிற வாக்குத்தத்த வசனங்கள் யோவான் 11ஆம் அதிகாரம் 25, 26. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து கேட்டார். இன்றைக்கும் உங்களை பார்த்து கேட்கிறார். என் மகனே, என் மகளே, நான் உனக்கு ஜீவனை தருவேன், உனக்கு முழுமையான ஆரோக்கியத்தை தருவேன், முழுமையான ஆசீர்வாதங்களை தருவேன். இதை நீ விசுவாசிக்கிறாயா? உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்ற வல்லவர். இந்த தேவ ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது அப்போஸ்தலர் 11:18 மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஜீவன் என்று வாசிக்கிறோம். மனம் திரும்பும் பொழுது, அதாவது நம்முடைய மனம் மாறும் பொழுது அங்கே ஜீவன் உண்டாகிறது. மனம் திரும்ப வேண்டும். எதை விட்டு? பாவத்தை விட்டு. எதெல்லாம் பாவம் என்று தெரிகிறதோ அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய பாதைகள் நீதி நிறைந்ததாய் இருப்பதாக. ரோமர் 5:17 கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபையை கொடுக்கிறார், நீதியை கொடுக்கிறார், அதை பரிபூரணமாக கொடுக்கிறார். இலவசமாய் கொடுக்கப்படுகிற இந்த கிருபையை நாம் வீணாக்காமல் அதை பெற்றுக்கொண்டு நமக்குள்ளே ஜீவனை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஜீவன் என்பது பெருகக்கூடிய ஒன்று. லைஃப் இஸ் இட் கேன் பி இன்க்ரீஸ்டு இன்டு ஃபுல் மெஷர். ஆகவே அந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஜீவனை ஆண்டவர் இலவசமாக தருகிறார். உபாகமம் 30:20 படி அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். ஆண்டவர் நமக்கு முன்பாக ஆசீர்வாதத்தை, ஜீவனை, நன்மையை வைக்கிறார். ஆகவே ஜீவனை தெரிந்து கொள்வோம். ஜீவனால், தேவ ஜீவனால் நிறைந்திருப்போம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு ஜீவன் நிறைந்த மாதமாய் இருப்பதாக. பலவீனங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், எதிரான எல்லாம் மாறும். ஆண்டவர் உங்களுக்கு தமது ஜீவனை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.